போனால் கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற மட்டக்களப்பையும் நீங்கள் இலங்கைக்கு இந்தியாவுக்கு தாரை வார்த்து கொடுங்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் அப்பன் அர்ஜுனா என்ன அப்பன் அந்த அம்மா இந்த சேலையில் முடிஞ்சிருக்கிற 5 ரூபா காசுன்னு நினைச்சியா? 5 ரூபா குத்தி என்று நினைச்சியோ? யாழ்ப்பாணமும் மட்டக்களப்பும் உடனே அவுத்து கொடுக்கறதுக்கு என்ன அப்பன்? ஏன் அப்பன் இப்படி போறீங்கள்? வெசரன் மாதிரி பேசுறீங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இவனுங்க பாராளுமன்றத்தில் போய் இலங்கை பாராளுமன்றத்தில் ஜோசப் விஜய் ஆகிய நான் அதை எத்தனை தரம் சொன்னான்றது, யா அல்லாஹ், ஆண்டவனே ஆண்டவரே, இந்த இவனுங்களோட இந்த தொல்லையிலேயோ என்னமோ தெரியல, இன்னைக்கு விஜய்க்கு முதலமைச்சர் ஆகுவாரா இல்லையான்றது கூட தெரியாத நிலைமை மாறி இருக்குது. டிவிகே என்ற தனிப்பட்ட கட்சி, தமிழக வெற்றிக்கழக கட்சி, இன்னைக்கு இப்போது பல கட்சிகளோடு எதிர்க்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக இதில் ஒரு போஸ்ட் ஒன்று வெளியாகி இருந்துச்சு. கிட்டத்தட்ட டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஎம்கே, விசிகே அப்படின்னு கிட்டத்தட்ட 121 கட்சிகள், 121 வாக்குகளோட ஆசனங்களோட, சரியா, 121 சேர்ஸோட மற்ற கட்சிகள் அதிமுக, அதாவது ஆதி திராவிடர் முன்னேற்ற கழகம், திமுக அதாவது திராவிடர் முன்னேற்ற கழகம், அதோட சேர்ந்து எக்ஸ்ட்ராவாக சில கட்சிகளும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 121 ஆசனங்கள் இப்போ வருது. ஆனால் இப்போதைக்கு ஸ்டாலின் அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் எந்த ஒரு கட்சிகளோடையும் கூட்டு சேர போகிறோம், தாவேகா தமிழக வெற்றி கழக கட்சிக்கு நாங்கள் ஆதரவு அளிக்க போகிறதும் இல்லை, மேலதிகமாக நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு எடுக்க போகிறதும் இல்லை, அவங்களுடைய சேவைகளை சரியாக செஞ்சுட்டு போக எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் எது எப்படியோ இன்னும் விஜய் ஆட்சியை பிடிச்ச மாதிரியும் தெரியலை, ஆட்சி அமைச்ச மாதிரியும் தெரியலை. அவங்களுக்கு நிலைமை பேச்சுவார்த்தையிலே போயிட்டுருக்குது. இப்போதைக்கு காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க. காங்கிரஸ் அப்படின்னு சொல்லும்போது ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி இல்லையா, அந்த காந்தி பரம்பரையில் குடும்பம். அப்படி பார்க்க போனால் இலங்கையில் ஈழர்கள் மீது கோரமான தாக்குதல் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தது இந்திரா காந்தி. அந்த காலத்தில் அவங்களுடைய ராஜீவ்காந்தியோடைய அந்த கூட்டணி தான், அந்த பரம்பரை தான். இன்றைக்கி அவங்களோட தான் கூட்டணியே வச்சிருக்கிறாரு விஜய். அது இப்போதைய அரசியல், இப்போதைய இது ராகுல் காந்தி, ராஜீவ்காந்தியுடைய அந்த காலத்தில் நடந்ததுக்கும் ராகுல் காந்தி இப்போதைக்கு அவங்க செய்கிற அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? சரி, ஓகே. எது எப்படியோ என்னுடைய கேள்வி என்னென்னா, இவன் மடையன் எங்களுடைய இலங்கை பாராளுமன்றத்தில் ஒரு வைத்தியனை கொண்டு போய் வச்சு உட்கார வச்சிங்களே யாழ்ப்பாண மக்கள். அப்போது இந்த வைத்தியன் எவ்வளோ பெரிய ஒரு மடையனாக இருந்தால், இலங்கை பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்து நினைக்கிறேன் அவனுக்கு அந்த மனுஷனுக்கு கிடைச்ச மொத்த டைமையுமே விஜய் என்றே பேசி முடித்தான். யாழ்ப்பாணத்தில் இன்னும் எத்தனை தேவைகள் இருக்குது, எவ்வளோ வேலைகள் இருக்குது, மக்களுக்காக என்னென்னலாம் இன்னும் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்றது இன்னும் எவ்வளோ இருக்குது, பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய விடயம் எவ்வளோ இருக்குது. ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த மடையன் பேசினது மட்டக்களப்பையும் யாழ்ப்பாணத்தையும் சேர்த்து, கச்சத்தீவு மட்டும் இல்லையா, அவனோட கச்சையும் சேர்த்து, இடுப்பில் இருக்கிறதையும் சேர்த்து அவுத்து கொடுக்கட்டுமா? அது யாருக்கு? இந்தியாவுக்கு. தொப்புள் கொடி உறவுகள், இந்தியா இலங்கை, நம்ம எல்லாரும் ஒரே சொந்தங்கள், நம்ம ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள். ஆனால் நாடுன்ற ரீதியில் நாட்டுப்பற்று அப்படின்னு வரும்போது இன்றைக்கி ஏன் அப்போ இந்தியா பாகிஸ்தான் பக்கத்து நாடு தானே, சரி அதை விட்டு காஷ்மீரை விட்டு கொடுத்துடலாம், அதை விட்டு கொடுத்துடலாம், இதுக்கு விட்டு கொடுத்துடலாம்னு இன்றைக்கி விட்டு கொடுத்தாங்களா? இன்னையும் அதே மெயின்டெனன்ஸை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தானே, அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தானே. அதே மாதிரி தான் நம்மளுடைய நாடு, இப்போ நம்ம பிறந்த நாடு, நம்மளுடைய தாய் நாடு இலங்கை அப்படின்ற வகையில் அந்த இலங்கை நாட்டை இன்னும் நம்மளால் முடிஞ்ச அளவு நம்மளுடைய நாட்டை கட்டி எழுப்ப தான் பார்க்கணுமே தவிர இன்னொரு நாட்டுக்கிட்ட தாரவாத்து கொடுத்து அந்த நாட்டை கட்டி எழுப்பணுன்ற அவசியம் இல்லை. அப்படி செய்யவும் கூடாது. அது ஒரு மரியாதையும் இல்லை, இலங்கைக்கே மரியாதை இல்லை.
அதாவது கடல் கடந்து இந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துறது வந்து ஒரு நாட்டுக்கே ஒரு கௌரவம் இல்லை, என்னையோ அடிமையாக போகிற மாதிரி தான், அகதியாக போகிற மாதிரி தான். அப்போது அந்தந்த இடத்துல அது எந்த இடத்துல இருக்கணுமோ அது அந்தந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அதுக்கு கௌரவம், இல்லையா கேவலம் தான். தயவு செய்து இந்த மாதிரி அடிமுட்டாள்களுடைய பேச்சுகளை இன்னமும் கேட்காதீங்க. ஆனால் இதுக்கு பிறகு யாழ்ப்பாண மக்கள் கொஞ்சம் சிந்திங்க. இந்த மாதிரி விவசாரணை நீங்கள் மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினீர்கள் என்றால் மறுபடியும் அதே தலைவலி உங்களுக்கும் வரலாம். அதால் இவனை வந்து இப்போவே நிறுத்தி வச்சுருங்க. இதோடைய போதும். இதோடைய நீங்கள் அவனை சாவ கச்சேரிக்கு அனுப்புவீங்களோ இல்லை சவக்காட்டுக்கு அனுப்புவீங்களோ ஏதோ ஒன்றுக்கு அனுப்பி விட்டுருங்க. இன்னும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் அவனே எழுதி கொடுத்தாலும் கொடுத்துருவான் நாட்டை. ஆண்டவா ஆண்டவா, இருங்கடா, முதல்ல விஜய் வந்து பதவி ஏற்கட்டும். தலைவர் என்னது அந்த அவருடைய பேரையும் சொல்லி, ஜோசப் விஜய் ஆகிய நான் இலங்கை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, அந்த வார்த்தையை ஒவ்வொருத்தனை சொல்லியே கண்ணூறு பட்டு போச்சோ தெரியல. அந்த மனுஷனுக்கு கண்ணூறு பட்டுச்சிடுச்சே தெரியலடா. இன்னமும் தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு இருங்க பார்ப்போம், முதல்ல என்ன தான் நடந்து முடியுதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க மக்களே, தயவு செய்து பொறுமையாக இருங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா திமுக, அந்த முக, இந்த முகன்னு ஒவ்வொரு முகவும் சேர்ந்து இப்போ கூட்டம் கூடி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. கடைசியில் மொத்தமாக வேறொரு கட்சி கூட்டணி வச்சு எப்படியோ ஒன்றாகிச்சின்னு வைங்க, எல்லாமே தலைகளாக மாறிடும். அதே மாதிரி 2 தொகுதியில் வென்ற விஜய் ஒரு தொகுதியை வந்து ரிசைன் பண்ணணும், அந்த தொகுதிக்கு மறுபடியும் ரீஎலெக்ஷன் வரணுமாம். இப்படி நிறைய விடயங்கள் வந்து இந்திய அரசியல் எல்லாமே இப்போலாம் போயிட்டுருக்குது. அதனால் அதை பற்றின சிந்தனையே வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாதிரி சிச்சுவேஷன் வருதோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கும். அதே போல் இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய சில மடையர்கள் இன்னமும் தேவையில்லாத சில வார்த்தைகளை விட்டுட்டுருக்குறாங்க. அதை தவிர்த்துக்கிட்டால் சரி. நம்ம நாடு நம்மளுக்கு, இந்தியா ஸ்ரீலங்கா உறவு மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் உடைமைகள்ன்றதில் கொஞ்சம் நம்மளுக்குரிய பக்குவத்தை பேணணும். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள்.